Praise Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, thank you, Pa.
பேர் அமேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நல்லவர் என்று? அமேன். அவர் நல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன். அல்லேலூயா. தேவன் மகா பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். Hallelujah. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார். மகிமை படுத்துவார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மறைக்காத அளந்தவரும் அவரே. வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மறக்கால அளந்தவரும் அவரே. வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. முன்னறிந்தார், குறித்தார், நம்மை அழைத்தார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே இவன்
தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வர தேவன் அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை. வானம் திறந்து மன்னாவார் போசிப்பவரும் அவரே. செங்கடல் தனை இரண்டாக பிரித்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவார் போஷிப்பவரும் அவரே. செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்பவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையா நம்முடன் இருப்பவரே. உலகம் முடியும் வரை நம்முடன் இருப்பவரே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார். மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை. மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே. கண்களை மூடி ஹல்லேலூயா. உன்னதமானவரே ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானாதி வானங்கள் கொல்லக்கூடாத தெய்வமே ஹல்லேலூயா.
ஓ ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்முடைய திருக்கரத்திலே ஆண்டவரே நாங்கள் தருகிறோம். ஹalleluya. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகலத்தையும் ஆண்டவரே செய்து முடித்தவராய் இருக்கிறவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி நிறைந்த இதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறதே. ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிப்பீராக. தொடக்க முதல் முடிவு வரை நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா சூழ்நிலைகளும் கிறிஸ்தேசுவின் கரத்தினாலே ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே கட்டுப்பாட்டிற்குள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறதற்காக ரேமாத ரபா லக தடரல ரபா ஷப லக தனபா ரேதே நேமலா கட்டாத ரல ரபா ரிபா லக டரமத ரபா. ஓ மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மக்கு நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். ஹalleluya. ஓ மக்கு நன்றி நன்றி அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 என்று துதித்து மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே ஆண்டவர் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே நடத்துவீராக. உடைய ஒத்தாசையான கரம் ஆண்டவரே எப்போதும் எங்கள் கூட இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பைபிள் ஸ்டடிக்கென்று சில வார்த்தைகளை நாம் கவனிப்போம், தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக நமக்கு தெரியும், நம்ம எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்தை முழுவதுமாக தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்பி அந்த காரியத்தை எடுத்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது இணையிறாங்க அப்படின்னா இணைந்து கொள்ளும்படி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் இதை அனுப்பிடு, லிங்க் அனுப்பி வைங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் ஜீசஸ். ஹalleluya hallelujah. Thank you master. Thank you அப்பா. மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. இந்த எபிரேயர் ஆக்கியோன் இந்த புஸ்தகத்தை எழுதுகிற போது அநேக காரியங்களை மனதிற்குள்ளே வைத்து அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத சாப்டர் பை சாப்டர் அப்படின்னு நான் காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவர் என்ன விதமாக இயேசுவை குறித்து காண்பிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்படி படம் பிடித்து காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நான் காண்பித்தேன். அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதுறது நான் உங்களுக்கு சொல்லுகிற போது சிலர் அதை பவுல் என்று சொல்லுகிறார்கள், அதை எழுதினது பவுல் என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இல்லை வேறு யாரோ ஒரு லேவியன் இதை எழுதியிருக்கக்கூடும் என்று விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். இது எப்படியோ, ஆனால் இந்த எபிரேய ஆக்கியோன் சில விஷயங்களை ஆழமாய் பதிவிட்டிருக்கிறார். அதை குறித்து நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஆழமாக சில காரியங்களை காண்பிச்சேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயருடைய முதல் அதிகாரத்திலேருந்து 2ஆம் அதிகாரம் வரைக்கும், இதை மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன்.
அதில் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு அவர் எப்படி தேவதூதர்களை விட பெரியவராக இருக்கிறார், தேவதூதர்களை காட்டிலும் எப்படி அவர் பெரியவர், விசேஷித்தவர் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிரேட்டர் தென் மோசஸ் அப்படிங்கிறத நான் எடுத்து காமிச்சேன். அதாவது மோசையை விட இந்த இயேசு எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத காமிச்சேன். அது ஏன் அந்த காரியத்தை அவர் காண்பிக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் மோசே அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோசே தான் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கற்பனைகள் எல்லாம் எழுதி கொடுத்தவர். அதனால் மோசே அவர்கள் மிக மிக பிரதான தலைவனாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கை அவர்கள் பிரதானமாய் பார்க்கிறபடினால அவர்களுடைய பண்டிகை முறையாக இருக்கட்டும், அவர்களுடைய எல்லா காரியங்கள் அவர்கள் ஆசரிக்கிற, அவர்கள் இன்று வரை கூட அநேக காரியங்களை அவர்கள் தொன்று தொட்டு செய்கிற ஒவ்வொன்றும் மோசையினால் சொல்லப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டது. ஆகையினால் அதை ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கறதுனால அவர் இந்த மோசே அப்படிங்கிறவரை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனால் இந்த எபிரேயர் ஆக்கியோன் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இந்த மோசையை விட இயேசு எவ்வளோ பெரியவர் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்திலேருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறார். மோசே ஜஸ்ட் ஒரு வேலைக்காரன் என்பதை காண்பிக்கிறார். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். ஆனால் இவரோ அவர் வீட்டுக்கு அந்த 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 வீட்டுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறதை காண்பித்து அவர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்திலேருந்து 7ஆம் அதிகாரம் வரையிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இது கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவே காமிச்சேன். என்ன அப்படின்னா, ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் ப்ரீஸ்ட் அப்படிங்கிறத காமிச்சேன். இயேசு எப்படி பிரதான ஆசாரியனிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிச்சேன். இயேசு எப்படி பிரதான ஆசாரியனிலும் பெரியவர், எந்த அடிப்படையில் இயேசு பிரதான ஆசாரியனாய் மாறினார், எதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஆசாரியத்துவத்தை உடையவராய் மாறி. ஒரு ஆசாரியனாக இருக்கணும்னா அவன் லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும், லேவியனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாத்திரம் இல்லை, அதுவும் பிரதான ஆசாரியனாக மாறணுன்னா ஆரோன் வம்சத்தில் பிறக்கணும். அதுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவர் எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத சொன்ன, அதுதான் காமிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு. அவர் என்னத்தை சொல்கிறார் அப்படின்னா, மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி இவர் பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பிச்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை அவர் காண்பிக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் கூட ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக சில விஷயங்கள் நான் சொன்னேன். இதுதான் அப்படி கொஞ்சம் இன்னைக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா 8லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் டெம்பிள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். எப்படி தேவாலயத்திலும் எப்படி இயேசு பெரியவராக இருக்க முடியும்? அப்போது தேவாலயத்தை விட இயேசு பெரியவர் அப்படின்னா, அப்போ தேவாலயம் அவ்வளோ பெருசா அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஏன்னா இஸ்ரவேலினுடைய அடையாளமாக அவர்கள் எண்ணுவது எதுனா தேவாலயத்தை பார்க்குறாங்க. அவர்கள் தேவாலயத்தையே அவர்களுக்கு இஸ்ரவேலினுடைய அடையாளமாக பார்த்து கொண்டிருந்த காலகட்டம். இன்றைக்கும் அப்படி தான் பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ கூட இந்த உலகத்தில் வந்தபோது அவர் சொல்கிறாரு, 3 நாளைக்குள்ளே இந்த தேவாலயத்தை இடித்து போட்டு மறுபடியும் என்னால் கட்ட முடியும்னு சொன்ன உடனே அது அவங்க ஆவிக்குரிய விஷயமாக அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அப்படியே லிட்ரலாக அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். அதன்படி தான் அதன் அடிப்படையில் இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். அப்படிலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசுவே சொல்கிறார் சில இடங்களில் பேசும்போது, அவர் சொல்கிறார் யோனாவிலும் பெரியவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த எபிரேயர் ஆக்கியோன் ரொம்ப அழகாக இந்த டெம்பிளை விட எப்படி இவர் பெரியவர், இஸ் கிரேட்டர் தென் டெம்பிள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஆழமாக காமிக்கிறார். அதான் சில விஷயங்களை போன வாரம் காமிச்சேன். எப்படி ஒரு டெம்பிள் இருந்தது, ஒரு உடன்படிக்கை ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறத சொன்னேன். ஆசரிப்பு கூடாரங்கிறது எப்படி இருந்தது, அன்றைய முதலாம் உடன்படிக்கையானது அப்படிங்கிறத நான் எடுத்து காமிச்சேன். 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்றைய முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனை முறைமைக்கேற்ற
ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது அப்படின்றத காண்பிக்கிறார். எப்படின்னா, அங்கே ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்தில் உள்ளே போனீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் போன வாரம் காமிச்சேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொன்னேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போன வாரத்தில் காமிக்கும் போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னத்தெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் சில விஷயங்கள் காமிச்சேன். அப்போது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னென்ன இருந்தது, அதெல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அது அடையாளமாக இருந்தது, அதையும் போன வாரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அப்போது இந்த வாரத்தில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா, அதுலேயே 10ஆம் வசனத்திலிருந்து சில விஷயங்கள் அப்படி நான் காமிக்க போகிறேன். எப்படி இயேசு தேவாலயத்திலும் பெரியவர். இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியா அல்ல, இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியா அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த பிரதான ஆசாரியனுடைய காரியங்களை காமிக்கும் போது சொன்ன, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் இயேசு எப்படி இந்த பிரதான ஆசாரியனாய் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எப்படி போனார் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு பாருங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படிங்கிறத சொல்றார். அது எப்படின்றது அவரும் சொல்றாரு பாருங்க. அது எப்படின்னா, காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும், இந்த காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரியின் சாம்பல், அந்த கடாரியினுடைய சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாக்கும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால், இது நம்மளை பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம் பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நான் மாதிரி பேசுறாரு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை எவ்வளவு பெருசாக காமிக்கிறார். ஒரு வெள்ளாட்டுக்கடா ரத்தம், ஒரு ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம், அந்த சாம்பலே உங்களை இவ்வளோ சுத்திகரிக்கும் அப்படின்னா, தம்மை தாமே பழுதற்ற பலியாக நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இந்த ஆட்டுக்குட்டியானவர், இவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இது எவ்வளோ பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார். ஒரு 6 அறிவு இல்லாத 5 அறிவு ஜீவனுடைய இரத்தமே உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் ஏற்படுத்துமானால், அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் மனுஷனாய் மனித உருவம் எடுத்து வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தம்மை தாமே பழுதற்ற பலியாக நித்திய ஆவியினாலே, ரொம்ப முக்கியம் பாருங்க, அவரையே தம்மையே ஒப்பு கொடுத்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்னா, அந்த ரத்தம் எவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செய்யும் என்பதை ரொம்ப அழகாக காமிக்கிறாருங்க. அப்போ இயேசு பழைய உடன்படிக்கைகளை செய்யப்பட்ட அந்த இரத்தத்தினாலே உண்டாகிற மீட்பை விட இவருடைய இரத்தம் எவ்வளோ பெரிய மீட்பு உண்டு பண்ணுது அப்படிங்கிறத தான் அந்த எபிரேய ஆக்கியன்னு சொல்கிறார். அதில் தான் அந்த 15ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகிலும் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, அது முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் செய்யப்பட்ட அந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறாராம். மாதிரி சொல்றாரு பாருங்க.
எப்படி சொல்றாரு பாருங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அப்போ முதலாம் உடன்படிக்கையின் காலங்களில் நடந்த அக்கிரமங்களை அந்த வெள்ளாட்டுக்கடா, அந்த காளையினுடைய ரத்தமோ, இந்த கடாரியினுடைய ரத்தமோ, அந்த சாம்பலோ என்ன பண்ணல, சுத்திகரிக்கலங்கிறத இவரே சொல்றாரு. அப்போ முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, அதுக்காகவும் அவர் மரணம் அடைந்தார். அப்போ அவர் மரணம் அடைந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடையும் பொருட்டாக, அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு எப்படி புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படிங்கிறத காமிக்கிறார். அது அதில் பார்த்தீங்கன்னா அந்த 8 to 10 சொல்லும் போது சொன்னேன், he is greater than temple. அப்போ பழைய உடன்படிக்கை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராகவே இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இவரே ஆக்கியோன் எடுத்து காமிக்கிறார். எப்படி எனில், ரொம்ப சூப்பரான வசனம் பாருங்க. ஏன்னா அங்கே எங்கே மரண சாசனம் உண்டோ, ரொம்ப கிளியரா ஒரு வார்த்தையை சொல்றாரு. எங்கே மரண சாசனம் உண்டோ, மரண சாசனம்னா என்னது, உயில், மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணம் உண்டாக வேண்டும். யார் ஒருத்தன் உயில் எழுதி வைத்திருக்கிறானோ, உயில், அந்த உயிலுக்கு உரியவன், அந்த உயிலை எழுதினவன் உயிரோடு இருக்கிற வரையிலும் அந்த உயிலுக்கு என்ன கிடையாது, பவர் கிடையாது. அந்த மரண சாசனத்தை எழுதினவர் உயிரோடு இருக்கிற வரையிலும் அதுக்கு பவர் இல்லை. எப்போ அந்த ஆள் மரித்து போகிறாரோ அப்போதான் அந்த உயிலுக்கு வேல்யூ வருது பாருங்க. அந்த மாதிரி இந்த மரண சாசனத்தை எழுதின இவர் மரணத்தை ருசி பார்த்த பிறகு எப்படி எனில் அப்படிங்கிற அடுத்த வசனத்தில், எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே, என்ன உண்டான பின்பு, மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு என்ன கிடையாது, பலன் இல்லை. அது எழுதினவன் உயிரோடு இருக்கும்போது அதுக்கு நோ ஸ்ட்ரென்த். எப்படி எண்ணில் அடுத்தது அப்படியே சில விஷயங்கள் அப்படியே காமிச்சிட்டே போகிறாரு. அந்தபடியே அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 18, அந்தபடியே முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்போ முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படின்னா அது சொல்றாரு, எப்படி அப்படிங்கிறத சொல்றாரு. மோசே நியாயப்பிரமாணத்தை சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிகப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்தான். புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார்கள். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார்கள். இதான் உடன்படிக்கையின் ரத்தம். உடன்படிக்கையின் அடையாளம் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் என்பது ரத்தம். பழைய உடன்படிக்கையின் அடையாளமாக ரத்தத்தை தெளித்தார். எங்கெல்லாம் தெளிச்சிருக்கிறார், ஜனங்கள் மேலே, தேவாலயத்து பனிப்பூட்டுகள் மேலே, அங்கே இருக்கிற எல்லா பொருட்கள் மேலே, இன்னும் சொல்ல போனால் புஸ்தகத்தின் மீதும் தெளிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்றாரு. இதே விதமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு பாருங்க. அந்த முழு அதிகாரத்தையும் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இதே விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகள் மேலும் இரத்தத்தை தெளித்தான். கூடாரத்தின் மீதும் சகல பணிமுட்டுகள் மேலும் தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தாமல் என்ன கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சமானமாய், அவைகளுக்கு சாயலாய், அதற்கு இணையாய், பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு இணையாய் பூமியில், ரொம்ப முக்கியமான வசனம், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயம் புரியும் பாருங்க. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலாக இப்படிப்பட்ட பலிகனாலே என்ன சொல்ல வராரு, பரலோகத்தில் இருக்கக்கூடியவைகளுக்கு சாயலாக இருக்கிறது பூமியில் இருக்கான். அப்போ இந்த பூமியில் இருக்கிறத சுத்திகரிக்கும்படியாக இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகிற வசந்த அவனுடைய மீனிங் அதுதான். இந்த பரலோகத்தில் உள்ளவைகளோ அப்படிங்கிற, பரலோகத்தில் உள்ளவைகளோன்னா என்ன அர்த்தம், பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுமே.
இவைகளெல்லாம் விசேஷித்த பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்போ பூமியில் இருக்கிறதும் சுத்திகரிக்கப்பட வேண்டுமா, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ பூமியில் இருக்கிற வேண்டியவைகளை சுத்திகரிக்கப்படுறதுக்கே இவ்வளோ ரொம்ப இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுதுன்னா, இந்த ஒருவருடைய ரத்தம் பூமியில் மட்டும் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிறதையும் சுத்தம் பண்ண வேண்டுமானால் அவருடைய ரத்தம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போதான் சொல்ற ரத்தம் சிந்துதல், அந்த ரத்தம் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். சாதாரண பலி அதுக்கு செட் ஆகாது. நீ சாதாரணமான ஒரு ஆடு கடாவோ இல்லை மாடோ எதையோ கொண்டுட்டு வந்து காலையோ பலியிட்டு நிவர்த்தி செஞ்சுட்டு போகிற விஷயம் இல்லை. அப்போது அது எப்படி செய்கிறாரு பாருங்க. அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாக இருக்கிற கைகளினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், கையினால் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், கிறிஸ்துவானவர் எங்கே போனார்னா பரலோகத்தில் தானே, பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்போ ஒரு ஆசாரியன் என்ன செய்வான், பலியை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த பலியை செலுத்தி அதனோட ரத்தத்தை எடுத்து எல்லா இடங்களையும் தெளித்து முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து என்ன பண்ணுவான்னா ஜனங்களுக்கு தன்னை காண்பிப்பான். ஆனால் இவரோ அப்படி கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த எல்லா காரியத்தையும் செய்து தன்னுடைய ரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிதாவின் சமூகத்தில் போய் இப்போ அமர்ந்திருக்கிறார். இப்போ என்ன நடக்குதாங்க, இந்த வேலைகள்லாம் இன்னும் முடியல. இவர் இங்கே பூமியில் செய்ய வேண்டியகளை முடிச்சிட்டாரு. இப்போ வருகிற இத்தனை ஜனங்கள் மீது இந்த ரத்தத்தை தெளித்து எல்லாரையும் சுத்திகரிக்கப்பட வேண்டியதான். ஆனால் இந்த ஆசாரியன், பூமிக்குரிய ஆசாரியன் என்ன பண்ணுறான், புதுசாக பலியை செலுத்துறான். ஒவ்வொருத்தருக்கும் பலியை செலுத்துறான். அவன் வந்து பலியை செலுத்தி தன்னை வந்து மறுபடியும் காமிக்கும் போது மறுபடியும் ஒரு பலி, மறுபடியும் உள்ளே போகிறான், மறுபடியும் வரான் வெளியில், மறுபடியும் பலி. ஆனால் இவரோ தம்மை தாமே பலியாக கொடுத்து ஒரே பலியினாலே பூமியில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ள இவைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிப்பதற்காக ஒரு விசேஷித்த பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போது இவர் தேவாலயத்தை விட பெரியவர். அதான் சொல்கிறாரு, பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்திருந்ததுன்னா உலக தோற்றது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அவர் ஒரே தரம் தானே பாடுபட்டார். ஒரே தரம் பாடுபடுவதும் அது அடுத்த வருஷம் அப்படியே சொல்ற, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும், ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக என்ன பண்ணாரா, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாம் தரம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இப்போ எல்லாருடைய பாவங்களையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்தினால் எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துகிற ரெண்டாவது முறை அவர் திரும்பி வருகிற போது அவர் எப்படி இருப்பாரா, வேதம் சொல்லுகிறது, ரெண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அவர் மேலே நம்முடைய பாவங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருப்பார். இது எப்படிப்பட்ட காரியமாக இருக்குது பாருங்கள். அப்போது அப்புறம் ஆக்கியன் சொல்லும் போது ரொம்ப அழகாக ஒரு சீக்வன்ஸெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏஞ்சல்ஸ், ஜீசஸ் இஸ் த கிரேட்டர் தென் மோசஸ், ஹி இஸ் கிரேட்டர் தென் த ப்ரீஸ்ட், ஹி இஸ் கிரேட்டர் தென் த டெம்பிள் அப்படிங்கிறத காமிக்கிறார். இந்த டெம்பிளை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது, இன்னும் முடியல பாருங்கள், நிறைய காரியங்கள் அங்கே எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது இந்த புதிய உடன்படிக்கை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது அந்த 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அதாவது அதுவுமே என்னன்னா, இந்த எப்படி இயேசு தேவாலயத்தை விட பெரியவர் என்பது அதோடு கூடவே தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியம் பாருங்கள், மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
நல்ல பிதாவே, இந்த நல்ல வழிக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சிறு பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய மகிமை வெளிப்படச் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே, பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது. அப்படியே ஆண்டவரே இந்த 9ஆம் அதிகாரத்தை படித்திருக்கிறேன். அந்த ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கட்டும். வருகிற காலங்களில் ஆண்டவரே எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே சிறப்பாய் இந்த பைபிள் ஸ்டடி நடத்த கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். எல்லா தடைகள் மாறட்டும். உடைய ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுத்தும். ஆன்லைனில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் பைபிள் ஸ்டடியில் உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you.